சார் பிபிடி தியரம் என்ன சொல்றாங்க? ஸோ அதுதான் மெயின் இது. இப்போ என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இஃப் எ லைன் இஸ் draw parallel to one side of the triangle, one side of a triangle to intersect the other two sides in distinct point. சேம் பாயிண்ட் கிடையாது, டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறாங்க. தென் அதர் டூ சைட்ஸ் ஆர் டிவைட் இன் த சேம் ரேஷியோ. Divide in the same ratio. Statement ஃபர்ஸ்ட் கரெக்டாக எழுதிக்கணும். டிவைட் இன் த சேம் ரேஷியோ. இப்போ அவன் சொன்ன கான்செப்ட் என்ன சொல்லிக்கிறான், ட்ரையாங்கிளாக இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பேரல் லைன் வந்து ஒன் சைடு வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ டூ சைட்ஸ் வந்து டிஸ்டிங் பாயிண்ட்ல இதாகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த டூ சைட்ஸோட டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, சேம் ரேஷியோ இருக்குங்கிறாங்க. அப்போ இதை டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் போடுங்க, நார்மல் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வருது. இந்த ட்ரையாங்கிள் அப்போ ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறாங்க. அதான் தியரம். லைன் வந்து ட்ரா பேரல் டு த ஒன் சைடு. அப்போ இந்த சைடுக்கு வந்து ஒரு பேரலில் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ இதுதான் நம்மளுடைய பேரல் லைன். அப்போ இங்கே கிடைக்குது என்னது, இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ இந்த ரேஷியோ இங்கே கட் ஆகிறது வந்து இது வந்து டி அண்ட் இது வந்து இப்படி கட் ஆகும் போது ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய தியரிட்டிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட். அவங்க கொடுத்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ பேரலாக கிடைக்குது, இது ரெண்டும் பேரல். ஸோ அப்படிங்கும் போது என்ன சொல்கிறான், டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறாங்க, சேம் ரேஷியோங்கிறாங்க. அப்படின்னு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரேஷியோங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி ப்ரூவ் பண்ணுவோம். டு ப்ரூவ் ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரியா மேம்? ஓகே சார். இது என்னதான் சொன்னாலும் நீங்க ஃபுல்லா உட்காந்து 2-3 டைம் எழுதி பாருங்க, அப்பதான் வரும். இதுதான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அவன் கொடுத்த தீரத்தோட ஸ்டேட்மெண்டோட டயக்ராம் கான்செப்ட் இது. ஓகே சார். டயக்ராம் கான்செப்ட் இது அண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம இதை பண்ணணும். டு ப்ரூவ் வந்து இதை பண்ணணும். சரி, இப்போ ப்ரூஃப்க்கு போகலாம். ப்ரூஃப்ல நம்மளுக்கு கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம யோசித்து பண்ண வேணும். ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும், அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறாங்க. உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கோட பேட்டர்ன் படி தான் நம்ம போட வேணும். மெட்ரிக்கில் வேறு மாதிரி ஐடியா, பட் சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஐடியா இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நடுவில் வந்து பேரல் லைன் வந்துச்சு. எகெயின் இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி, அந்த இது வந்து டி, இது வந்து ஈன்னு எடுக்கிறீங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி ஈக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணுறீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் இங்கே பண்ணுறீங்க. இது வந்து பர்பண்டிகுலர் ஈலேருந்து. அதே டியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த பக்கம். அப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாவும், இது வந்து எம்மாவும் நோட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எல்லாவும், இது வந்து எம்மாவும் நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே கான்செப்ட் இன்ட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. அதே கான்செப்டில் சியோட பாட்டுக்கு இந்த லைன் ட்ரா ஆகுது. அதே மாதிரி பியோட பாட்டுக்கு இந்த லைன் ட்ரா ஆகுது. இங்கே பண்ணுற லைன் இது ட்ரா ஆகுது. இந்த டாட் லைன் மாதிரி போட்டுறாங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எப்படி. சரி, இப்போ லைன் ஜாயினிங். சார் இந்த ரெட் லைன் எல்லாம் பெர்பெண்டிகுலரா சார்?
பர்பண்டிகுலர்னு சொல்ல முடியாது கண்ணு. எனக்கு இங்க பாருங்க, இங்க ஒரு இது வருது, இங்க ஒரு இது வருது. நம்மளுக்கு மெயினா இதுதான் பர்பண்டிகுலர் நமக்கு மெயினா சொல்லிக்கிறாங்க. அவன் நோட் பண்ணது வந்து இங்க தான் மெயினா பர்பண்டிகுலர் நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சரி, சார். எதுக்குன்னா இது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரா பண்றாங்க. அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ட்ரையாங்கிள் ஏரியா என்னது? ஆப் இன்டு பிஹெச். ட்ரையாங்கிள் ஏரியா. அப்ப அந்த கான்செப்டுக்காக இது ஈஸியா இருக்கிறதுக்காக பர்பண்டிகுலர் லைன் எடுக்கிறாங்க. வேற எதுக்கு இல்ல. அதுக்கு தான் இது எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணிட்டீங்க. அதாவது பிஇ இஸ் a லைன் ஜாயினிங் அண்ட் சிடி அதை பண்ணிட்டீங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா ஏரியா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. என்னென்ன கன்சிடர்னா கன்சிடர் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏடிஇ. ட்ரையாங்கிள் ஏடிஇல கரெக்டுங்களா? இப்போ ஏடிஇ ட்ரையாங்கிள் எது எது ஏடி நல்லா பார்த்துங்க. அதை நான் தனியாக ட்ரா பண்ணி இப்படி போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஏடியோட தனி ட்ரையாகிராம் போட்டுருங்க. இப்போ இது ஏ, இது வந்து போட்டுருங்க. அப்போ என்னாச்சு? இது ஏ, இது டி, இது இ. சரிங்களா? ஏடியோட ட்ரையாங்கிள் இதுதான். சரி, இப்போ ஓகே என்ன சார். கேட்குறாங்க? இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்? ஏரியா ஆஃப் ஏடிஇ. ஏரியா ஆஃப் ஏடிஇ என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் ஏடிஇ ட்ரையாங்கிள் ஏடி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ம். half into ஆ DE into இல்ல பிஇயா வரும். நல்லா பாருங்க. இந்த இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு பர்பண்டிகுலர் அப்ப லைன். சார் அப்ப AD into EL. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டுமா. ஏடி இன்ட்டு பிஎல் அதான் கட்சி. இஎல்ங்கிறது கட்சி. கரெக்டுங்களா? ஆ அப்ப இது பேஸா மாறிடுச்சு. கரெக்டுங்களா? பர்பண்டிகுலர் வரும்போது இது பேஸா மாறிடுச்சு. கரெக்டுங்களா? அப்ப ஏடிங்கிறது வந்து நம்ம பேஸா எடுத்துக்கணும். கரெக்டாமா? ஆ சார். ஓகே. இதே ஐடியா, சேம் ஐடியா. அடுத்த கன்சிடர் பார்ட் ட்ரையாங்கிள் டிபிஇ. அப்ப டிபிஇங்கிறது நம்ம மறுபடியும் ட்ரா பண்ண போறோம். டிபிஇ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கும்போது தனித்தனியாக ட்ரா பண்ணும்போது ஒரு கிளியரா ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்னன்னா டிபிஇ அந்த ட்ரையாங்கிள் எப்படி எடுப்பீங்க? டிபிஇ எனி ஐடியா? ம், இங்க பாருங்க, இங்க டாட் லைன், சார். இங்க டாட் லைன், இந்த டாட் லைன், ரெட் கலர் டாட் லைன், இந்த ஓகே ட்ரையாங்கிள். சார். அப்ப இப்படி வருது கரெக்டா? இந்த மாதிரி வரும். half into ஒரே நிமிஷம் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி பார்க்கும்போது நல்லா இந்த கொஞ்சம் ஐடியா தெரியும். இது பி, இது டி, இது வந்து இ. கரெக்டுங்களா? ஆ அப்ப சொல்லுங்க. ஏரியா ஆஃப் டிபிஇ சொல்றாங்க. ஆப் half into ம் சார் இது எது சார் பேஸ் எடுக்கிறது? இப்போ வந்து அவங்க கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா டிபி. டிபிங்கிறது பேஸ். இதுக்கு இஎல்ங்கிறது வந்து இதுக்கு இஎல் இருக்குது. இந்த லைன் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த லைன் வந்து சார் ஆனா பர்பண்டிகுலர். D முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் L வருது? ஆமாடா கண்ணு. இது ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிமெட்ரி டயக்ராமோட கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் படி இவங்க எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்க இ இருக்குதுன்னா இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிளும் ஓவரால் ட்ரையாங்கிள் என்னது? சிமெட்ரி டயக்ராம். அப்ப இதனோட பர்பண்டிகுலர் லென்த்தும் அதனோட பர்பண்டிகுலர் லென்த்தும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கேலார் வந்து உங்களுக்கு ஈக்குவல். அதனால தான் வந்து அந்த மாதிரி எடுக்கலாம். சரிங்களா? சிமெட்ரி ஓகே ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி எடுக்கிறாங்க. அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஏன் என்ன வருது? டிபி இன்ட்டு இஎல் இதுதான் பேஸு. அப்போ இஎல்ங்கிறது சொன்ன மாதிரி இங்கே வெளியே தான் வருது. பட் அதனோட வேல்யூஸும் இங்கே வர பர்பண்டிகுலரோட வேல்யூஸும் ஈக்குவல். சரிங்களா? அப்போ இது வந்து எல் டேஷ் கூட வச்சுக்கலாம். பட் இது இது ஈக்குவல்னால இது வந்து எழுதுகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பாருங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, அடுத்த ஒர்க் என்ன? ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளையும் டிவைட் பண்ணுறாங்க. ரெண்டே, ஏன்னா ரேஷியோ தான் வேணும். அப்போ ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட வேலையை என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். சொல்கிறாங்க, டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிஇ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஆப் இன்ட்டு ஏடி இன்ட்டு இஎல். இ கட்சியும் போட்டு இது இஎல். இஎல் டிவைடட் பை ஆப் இன்ட்டு டிபி இன்ட்டு இஎல். கரெக்டாமா? ஓகே சார். இப்போ என்ன ஆகும்? இஎல் இஎல் கட் ஆயிரும், ஆஃபும் ஆஃபும் கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அப்போ AD by DB.
ஏடி பை டிபி. நீங்கள் சொன்னது கரெக்ட். ஓகே, ஓகே சார். சரி. இப்போ இதே மாதிரி ஐடியா, இப்போ என்னென்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏடியோட ட்ரையாங்கிளும் டிபியோட ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணோம், கரெக்டுங்களா? ஏடியோட ட்ரையாங்கிளும் டிபியோட ட்ரையாங்கிள், அதாவது மெயின் ட்ரையாங்கிள் வாங்க. ஏடிங்கிறது யாரு? இந்த ட்ரையாங்கிள். ஏடியோட இந்த ட்ரையாங்கிள், டிபிங்கிறது இந்த ட்ரையாங்கிள், சரிங்களா? இப்போ அடுத்த பேஸ் என்ன பண்றீங்க? இதையே மாத்தி எடுக்கிறீங்க. எந்தெந்த ட்ரையாங்கிள் மாத்தி எடுக்கிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ட்ரையாங்கிள் வந்து ஏடிஇயும் அண்ட் இடியும் போட்டோமா, ஏஇடியும் போடுறீங்க. அடுத்தது ஏடிஇ, அடுத்தது ரெண்டு ஈக்குவல் தானே, இசிடி போடுறீங்க. அடுத்தது இசிடி. ஏன்னா சி சார் ஆனா ஏஇ தான் ஆல்ரெடி எடுத்துட்டோம்ல சார். அதே எடுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா இங்க பாருங்க, இந்த பேஸ் எடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, இந்த பேஸ் எடுத்துட்டீங்க. ஏ பி டி எடுத்துட்டீங்க, கரெக்டுங்களா? சாரி, ஏடி ஏடிஇ எடுத்துட்டீங்க ஆல்ரெடி, கரெக்டுங்களா? அப்ப இது வந்து பிக்சட். ஏன்னா பார்முலா பாருங்க, இது பிக்சட், சரிங்களா? ஏடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிராம் இருக்குது, ஏஇங்கிறது ஒரு ட்ரையாங்கிராம் இருக்குது, இங்க இசிங்கிறது ஒரு பயணம். அப்ப இசி வச்சு அடுத்த கன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இசி, அப்ப இசி ட்ரையாங்கிள் இது நல்லா பாத்துங்க. என்ன ட்ரையாங்கிள் வருங்க? இசிடி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க, இசிடி. அடுத்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க, இசி. இந்த ரெட் லைன், இந்த ரெட் லைன் போது பாத்தீங்களா, இந்த ரெட் லைன் இசிடி, இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றீங்க, கரெக்ட்டா? இந்த ட்ரையாங்கிள் ஐடியா புரியுதுங்களா? ஏடிஇ அண்ட் இசிடி அந்த ட்ரையாங்கிள் எழுதுங்க. அப்பதான் நம்மளுக்கு ஃபார்முலாவோட ஆன்சரோட வரும். ரெண்டு ட்ரையாங்கிள் அப்ப கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர், இப்போ என்ன பிரச்சனை, ஏடி ட்ரையாங்கிள், கரெக்ட்டா? ட்ரையாங்கிள் ஏடிஇ கமா அடுத்த ட்ரையாங்கிள் எழுது இசிடி, இசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள். அப்ப இதனோட ஏரியா என்ன? அதாவது ரெண்டுக்கும் மெர்ஜ் பண்ற ஏரியா பார்க்கணும், சரிங்களா? அப்ப ஏரியா இதுக்கு வந்து சாரி, ஏடி வந்து டி என்ன எஃப்ஐயா? இங்க வந்து இது எப்ப எடுப்பீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மேல வந்து பார்த்தா தெரியும். இப்ப மிந்தி வந்து இஎல் எடுத்தீங்கல, இப்போ வந்து நீங்க டிஎம் எடுங்க. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் டிஎம் எடுப்பீங்க, கரெக்ட்டுங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் வரும். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா அது வரும், சரியாமா? அப்ப சொல்லுங்க, ஆப் இன்டு ஏடி இன்டு என்ன சொன்னீங்க, இஎம் டிஎம் டிஎம் சார். டிஎம். சரி, அதே ஐடியா அடுத்த ஏரியா இருக்கு, சொல்லுங்க. ஏரியா அப்போ ட்ரையாங்கிள் இசிடி. அப்ப என்னாச்சு, ஆப் இன்டு சொல்லுங்க இசி டிஎம் அகைன், கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ அகைன் என்ன பண்ண போறீங்க, ரெண்டையும் டிவைட் பண்ண போறீங்க. அப்ப என்னாச்சு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ divided by area of triangle ECD. அப்ப என்னாச்சு, op into AD into DM divided by op into EC into DM. இப்போ என்ன நடக்குது மகன், ஆப் ஆஃபும் கட் ஆயிரும், ஃபுல்லாக கட் ஆயிரும், டிஎம் டிஎம் கட் ஆயிரும். அப்போ என்ன நடக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு, சரி என்ன நடக்குதுமா, ஏடி டிவைடட் பை பி பை இசி. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, இப்போ ஏடி டிவைடட் பை இசி. சரி, இப்போ அடுத்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றாங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றாங்க, சரிங்களா? ஆமா சார். அடுத்தது யார் பண்றாங்கன்னா கன்சிடர் மூணாவது டைப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, எல்லாத்துக்குமே காமனா இருக்குது. அடுத்த ட்ரையாங்கிள் என்னது, சரி இசிடி ஓகே அண்ட் பிடிஇ. ஒரே நிமிஷமா, ஏதோ மிஸ்டேக் ஆகிக்குது. ஓகே, இங்க வந்து நான் ஏஇ போறதுக்குள்ள இது உங்களுக்கு ஏஇ போடுவோம், சரிங்களா? இதை மெர்ஜ் பண்றாங்க, இது ஏஇன்னு மாறும், சரிங்களா? இது ஏஇ, சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, மாற்றிக்கோங்க. இது ஏஇ மாறும். ஓகே, ஏன்னா அதே கேஸ் இங்கே இ வந்து காமனாக இருக்குன்னா இ வச்சு போடுறாங்க, சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றி எடுக்கிறீங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் கிடையாது, ட்ரையாங்கிள் டிபிஇ, ஓகே, அண்ட் ஆல்சோ ட்ரையாங்கிள் இசிடி, ஓகே. இசிடி.
இப்போ இந்த ரெண்டுக்கு பேஸ் என்னங்கிறாங்க, ரெண்டுக்கு பேஸ் என்னவா இருக்கும், டிஇ பேஸ் சேம்ங்கிறாங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணாதான் தெரியும். அந்த ட்ரையாங்கிள் போங்க, டிபிஇ. அப்போ டிபிஇ எதுல டிபிஇ, ஓகே ஓகே இப்படி வருது, டிபிஇனா இப்படி வருது. அப்ப இது டி, இது பி, இது இ. ஓகே, அப்ப டிபிஇ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன போட்டோம், இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டா இசிடி. இசிடி இசிடி யாரு, இசிடி. ஓகே, அப்ப என்னாச்சு, ஓகே சார். இப்படி வருது இசிடி. அப்ப இது இ, இது வந்து சி, இது வந்து டி. அப்ப ரெண்டுக்கும் பேஸ் என்னங்கிறாங்க, சேம்ங்கிறாங்க, சேம் பேஸ்ங்கிறாங்க. அந்த சேம் பேஸ் யாருன்னா, அதாவது ரெண்டுக்கும் காமனா யார் இருக்கிறா, டிஇ ரெண்டுக்குமே காமன் பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் டிஇ காமன், கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால சேம் பேஸ், இது இது சேமா இருக்குது, கரெக்ட்டுங்களாமா? சார். அண்ட் ஆல்சோ டிஇ இஸ் பேரல் டு பிசி. நல்லா பாருங்க, டிஇ வந்து பேரல் டு பிசி. நல்லா பாருங்க, இதான டிஇ, இந்த டிஇயும் பிசியும் பேரலுங்கிறாங்க. இந்த பிசியும் எப்படிங்கிறாங்க, பேரலுங்கிறாங்க. சரியாமா? அப்ப பேரலா இருக்கும்போது என்னங்கிறாங்க, சிமெட்ரி டயக்ராமோட கான்செப்ட். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏரியா ஆஃப் டிபிஇ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் இசிடி. ஏரியா ஆஃப் இசிடி. சரியாமா? ஓகே சார். ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப ரெண்டு ஏரியா ஈக்குவல் ஆல்ரெடி நம்ம மேல கண்டுபிடிச்சிக்கிறோம்ல, அது ரெண்டு ஈக்குவல் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி என்னென்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. அப்ப இந்த கான்செப்ட் தான். அப்ப என்னாச்சு, விச் சிம்பிளைஸ் ஏடி டிவைட் பை டிபி, இதனோட ஏரியா ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு அதனோட ஏரியா என்ன கிடைக்கும், ஏஇ டிவைட் பை இசி. ஓகே சார். அவ்வளவுதான். இதுதான் பிபிடி தியரம் சொல்றது, ஹென்ஸ் த. ஓகே, அப்ப இது எப்படி ஈக்குவல் ஆகுது, நம்மளுடைய கான்செப்ட் படி பேஸ் வந்து ஈக்குவலா வருது அண்ட் பேரலா இருக்குது, கரெக்ட்டுங்களா? அதனால இந்த ஏரியா வந்து ஈக்குவல். சரிங்களா? ஓகே சார். அவ்வளவு, இது மெயின் கான்செப்ட். இதை பிபிடி தியரத்தோட உங்களுடைய சிபிஎஸ்இ சிலபஸோட ப்ரூஃப் இதுதான் கொடுத்துக்கிறாங்க.